வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதிரி ஹோம் டெக்கரேஷன் ப்ராடக்ட் உங்கள் வீட்டிலே இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவுக்கு தேவையான ஒரு ஓல்டு புக்கு நான் எடுத்திருக்கேன். அதை நான் இப்போ மடக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் சைடில், செகண்ட் மடக்கும் பொழுது நேராக வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓல்டு புக்கெல்லாம் நீங்கள் தூக்கி போட மனசு வரலைன்னா இந்த மாதிரி பண்ணி வைங்க. வீடு டெக்கரேட் அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு நம்மளே பண்ணணுமே அப்படின்ற ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம இப்போ மடக்குனது இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த பேஜ் ஃபுல்லாக, இந்த புக்கு பேஜ் ஃபுல்லாகவே நம்ம அப்படி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அது அப்படி பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டு ஒரு பேஜ் மட்டும் ஃபோல்ட் பண்ணுறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இப்போ அது இருக்கட்டும். இப்போ A4 சீட் எடுத்துக்கிறேன். அதை ஒன் சைடு மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சு மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் லேஸ் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதை கட் பண்ணதை இந்த மாதிரி மடக்கிக்கிறேன், ஒன்று மேலே ஒன்றா வச்சு. இப்போ அதில் நான் ஹார்ட் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோனு இல்லைன்னா லேஸ் வேறு மாதிரி உங்கள்கிட்ட ரெடிமேடாக இருக்குன்னா அதை ஒட்டிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக விரித்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஒன்று கட் பண்ணியிருக்கேன், வேறு டிசைனில் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். அதையும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுக்கலையா புக்கு, அதில் மேலேயும் கீழேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபெவிகால் வச்சு. இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் நேரம் காயட்டும். நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ A4 சீட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் பேர்ட்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த பேர்ட்ஸ்க்கு ரெக்க வைக்கிறதுக்காக 3 சீட்டு இதே மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஷேப்பில். இப்போ அதை ஒன்று மேலே ஒன்றா வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. நம்ம ஒட்டினதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்க நேச்சுரலாக இருக்கும். அதனால தான் இப்படி ஒன்று மேலே ஒன்றா ஒட்டுறோம். இப்போ அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேர்ட்ஸு, அது மேலே நம்ம ஒட்டிக்கலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி நான் இன்னொன்று வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ஃபெவிகால் வச்சு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புக்கு, அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒட்டும் பொழுது நல்லா கம்மை எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஒட்டும், இல்லைன்னா காற்றுல பறக்கும். அதனால் இந்த மாதிரி ரெண்டையுமே நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு பேப்பர் ஸ்டிக் எடுத்து அதை இந்த மாதிரி விரலால் ப்ரெஸ் பண்ணி விட்டால் இப்படி இருக்கும். அதை நடுவில் மடக்கி ஃபெவிகால் வச்சுக்கலாங்க. நடுவில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆப்போசிட் சைடை ரெண்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் மாதிரி தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பண்ணி அதை மேலே ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ பேப்பர் ஃப்ளவர் கொஞ்சம் நான் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த பூ பிரிண்ட்டாக இருக்கணும் சீட்டு, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சீட்டில் பூ பண்ணிங்கன்னா பார்க்க இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இதான் நமக்கு இன்றைக்கான ப்ராடக்ட் ஃபைனலாக கிடச்சிது. பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறந்துடாமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பின்னாடி இருக்க ப்ராடக்ட் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் அதை போய் நான் எப்படி பண்ணேன்றதை பாருங்கள். இன்றைக்கான ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு, வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட் தான் இது. சும்மா மடக்கிறது மட்டும்தான் இதில் வேலை. சும்மா ஒரு வேஸ்ட்டான ஒரு புக்கை வச்சு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். யாராச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணலாம், செம்மையாக இருக்கும். வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.